வணக்கம் மக்களே. நான் எழுத்தாளர் பாலாசுந்தர் பேசுகிறேன். எனது படைப்புகளையும் நல்ல தரமான சிறுகதைகளையும் கதைகளையும் என்னோட யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். நம் தாய்மொழியாம் தமிழின் ஆயுளை நீட்டிக்க வைக்கும் சிறு முயற்சியாக என்னோட யூடியூப் சேனல் செயல்பட போகுது. இன்பத்தமிழ் செந்தமிழை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போக என்னோடு சேர்ந்து பயணிக்க வரீங்களா? நிறைய காதல் கதைகளையும் க்ரைம் கதைகளையும் பக்தி கதைகளையும் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அதுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஒரு எழுத்தாளருக்கு ஒரு கதையை முடிக்க 2 மாதங்கள் குறைஞ்சபட்சம் தேவைப்படும். அப்படின்னா எவ்வளவு நாட்கள்? 60 நாட்கள். எவ்வளவு நிமிடங்கள்? 3600 நிமிடங்கள். 2 மாதங்களாக எழுதின கதையை ஆடியோவாக பதிவு செய்ய ஒரு ஆர்ஜேக்கு குறைந்தபட்சம் 20 நாட்கள் தேவைப்படும். 20 நாட்கள்னா எவ்வளவுங்க? 1200 நிமிடங்கள். அப்போனா 3600 + 1200 எவ்வளவு? 4800 நிமிடங்கள். அப்படின்னா நீங்கள் கேட்குற ஒவ்வொரு ஆடியோ நாவல்லையும் 4800 நிமிடங்கள் எங்களோட உழைப்பு அதில் இருக்குது. இவ்வளவு பெரிய கடின உழைப்புக்கு நாங்கள் கேட்குறது ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உழைப்புக்கு தக்கன ஊதியம் கிடைக்கணுங்கிறது எல்லாரோட ஆசையும் தானே. எங்கள் உழைப்புக்கு தக்கன ஊதியமாக உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை நான் கேட்குறேன். இப்போது என்னோட சேனலை பற்றின இன்ட்ரோவை உங்களுக்கு தரேன். முதல் கதையாக ஜூன் ஜூலை மாதத்தில்ங்கிற கதையை ஏற்றிருக்கேன். அத்தியாயங்களாகவும் ஏற்றிருக்கேன், முழு கதையாகவும் ஏற்றிருக்கேன். அடுத்ததாக வரப்போகிற கதை ஃபாஸ்ட் ட்ராக். அதுக்கு அடுத்தபடியாக வரப்போகிற கதை ஐசியூ. இந்த 2 கதைகளும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த 2 கதைகளும் ஏதாவது ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கதையாக ஏற்ற போகிறேன். உங்கள் ஆதரவை எனக்கு நீங்கள் நிச்சயம் தருவீங்கன்னு நம்புகிறேன். சில கதைகள் என்னோட சொந்த குரலில் வருது, சில கதைகள் சில ஆர்ஜே மூலமாக வருது. எல்லா கதைகளுக்கும் ஆதரவு தாங்க. அப்புறம் மறக்காதீங்க, உங்ககிட்ட நான் ஊதியமாக கேட்டது ஒன்றே இருக்குது. அதாங்க அந்த 4800 நிமிஷங்களை நாங்கள் செலவு பண்ணதுக்காக ஒரு ஊதியம் கேட்டேனே, மறந்துட்டீங்களா? உங்கள் 10 விரலில் ஏதாவது ஒரு விரலை வச்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க.